ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை ஆராதனையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். பவுல் ரோம சபை கூடி வருகிற ரோமாபுரியில் கூறி வரக்கூடிய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சபைக்கு அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவத்தில் பொறுமை, ஜெபத்தில் உறுதி. இந்த 3 காரியங்களையும் தன் அனுபவத்தின் உச்சத்திலிருந்து எழுதுகிறார். என்ன உச்சம் அப்படின்னா, அவர் இந்த ரோமாபுரிக்கு கொண்டு வரப்படுகிறார். எருசலேமிலிருந்து பல பாடுகள் வழியாக, பல பாதைகள், பல பாடுகள், பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள் வழியாய் அவர் ரோமாபுரி வந்து சேருகிறார். இந்த ரோமாபுரி வந்து சேருவதற்கு முன்பாகவே அவர் பிரயாணப்பட்டு வந்ததான அலெக்சாந்திரியா என்ற கப்பல். இந்த அலெக்சாண்ட்ரியா என்ற கப்பல் திடீரென்று யூரோகுலிதான் என்கிற ஒரு பெரிய காற்றில் சிக்கி அது ஒன்றுமில்லாமல் போனது. அந்த அலெக்சாண்ட்ரியா கப்பல் முழுசும் சேதமானது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று இருந்த பொழுது, அந்த நம்பிக்கை, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு, நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலேயும் சாட்சி கொடுக்க வேண்டும், உன் நிமித்தம் உன்னோடு கூட இருக்கிறவர்களை நான் கொள்ளை பொருளாக உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் என்று அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்க முடியும். அப்போ அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நம்பிக்கை அற்று போயிருந்தோம். இப்போ ரோமாபுரியில் ரோம சபைகளுக்கு அவர் எழுதும்போது ரோமாபுரியில் தான் சிறையில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டே அவர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். எந்த நம்பிக்கையில்? நான் ஆராதிக்கிற தேவன் மேலுள்ள நம்பிக்கையில் சந்தோஷம். இப்போ இந்த காரியத்தை அப்படியே எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு வந்தாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வந்தாலும் சரி, அல்லது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வந்தாலும் சரி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அவர்களுக்கு விரோதமாக ரப்சாக் என்று சொல்லுகிற அந்த மன்னன், சிரியா ராஜா வந்து எருசலேமை முற்றுகையிட்டு அதை பிடிக்க நினைக்க வருகிறார். அப்பொழுது ஒரு காரியம் சம்பவிக்கிறது. அவன், அந்த படை தளபதி சொல்லுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் மந்திர ஆலோசனையை நம்புகிறது என்ன? அவர்கள் மந்திர ஆலோசனையை நம்பவில்லை, அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருந்தார்கள். எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்றால்
ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த நம்பிக்கை நாம் அநேகருக்கு இல்லை என்பதுதான் நிசப்தமான அல்லது நிரந்த ஆ, நிச்சயமான உண்மையும் கூட. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அவர் மேலுள்ள நம்பிக்கையில் இருக்கிறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவாவை கட்டி நேபுகாத் நேச்சார் அவர்களை கட்டி 7 மடங்கு அக்னி ஜுவாலையில போடுகிறான். போட்டவர்களெல்லாம் மரித்து போனார்கள். போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அந்த அக்கினியில நடக்கிறார்கள். அவரோடு கூட வேறு ஒருவர் நடந்து வருகிறதை நேபுகாத் நேச்சார் பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன்னதமான தேவனுடைய குமாரர்களே வாருங்கள் என்று அவர்களை வெளியே அடைத்து, அவர் இந்த ஃபர்னஸ், அதாவது எரிகிற அக்கினி ஜுவாலை அக்கினிக்கு நடுவில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரர்களும் அவர்களை சோதிக்கிறார்கள். ஒரு சேதமில்லை, ஒரு துணி எரிந்து போகவில்லை, ஒரு தீ நாற்றமில்லை. அவர்கள் எப்படி போடப்பட்டார்களோ அப்படியே அவர்கள் இருந்தால், ஆனால் கட்டுகள் இல்லை. இது பெரிய ஆச்சரியத்தை நேபுகாத் நேச்சாருக்கு கட்டளையிட்டது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் கூட நாம் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். சில நேரத்தில் நாம் விசுவாசத்தில் அறிக்கையிடுவோம், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இதை செய்வார், இதை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆனால் என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கிறது அப்படி உற்று கவனித்தா, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை சூழல் மாறும் பொழுது நம்பிக்கையெல்லாம் பறந்துடும், நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஐயோ, இந்த இந்த இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன அதை பண்ணணும், அது இதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும் அப்படின்னு தேடுவோமே அல்லாமல் ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். நீங்கள் உங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நீங்கள் பற்றிருக்கிற நம்பிக்கை, அதில் சந்தோஷமாயிருங்க. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க, மீட்பரை அறிந்திருக்கிறீங்க, அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. நீங்கள் அற்புதங்களை காணும்படி விரும்புகிறீங்க, அற்புதங்களை தேடி நிற்கிறீங்க, அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நாம் என்ன செய்வோம், அற்புதங்களை தேட மாட்டோம். ஒரு சமயம் ஆண்டவர், நான் வேறொரு இடத்திற்கு ஊழியத்திற்காக நான் போய் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்திற்கு நீ உன் வண்டியை திருப்பி இந்த இடத்திற்கு போ. அந்த இடத்துக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு தாயார், அவர்களுக்கு கேன்சர் இருக்கிறது, கட்டி இருக்கிறது. அவர்கள் அந்த கட்டி வேதனை அதிகமாகி உருண்டு தரையில் படுத்து உருளுகிறார்கள். அது பயங்கர வேதனை, பிழைக்க மாட்டோம், அவங்க ஏதோ நடக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அனுப்பினது அவர்களை விடுவிக்க. அப்போ போய் அவர்களை பார்த்து ஜெபித்த பொழுது அந்த நிமிஷத்திலேயே அந்த வியாதி அவர்களை விட்டு விலகினர். அவர்கள் எழும்பி போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அவங்க பிழைக்க மாட்டோம் என்ற நிலையில் இருந்தவர்களை இயேசுவின் நாமம், எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர்.
ஒரு சின்ன ஜெபம் தான் ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினார். இதை பார்த்துவிட்டு அவர்கள் இன்னொருவர் அதே போல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு சொன்னார்கள், "பாஸ்டர் ஜெபம் பண்ணா சுகமாயிரும்." அப்படின்னு சொல்லி என்ன பில்டப் பண்ணாங்கன்னு தெரியாது. அங்க போன பொழுது அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம். எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, "டாக்டர் இந்த மாரிலாம் இருக்கு டாக்டர்." அப்ப நீங்க உடனே வந்துருங்க. எங்க? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க கார் எடுத்துட்டு வந்துருங்க. நான் மெடிசன்லாம் ரெடி பண்றேன். குடுப்போம். உடனே க்யூர் ஆயிரும். ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்திருந்த பின்பு அவர்கள் மருந்தெல்லாம் ஏற்கனவே இருக்கு கையில. அவர் சொன்ன உடனே இவங்க கார்ல ஏறி அந்த டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனோனே அந்த டாக்டர் மெடிசன் குடுத்து சில மணி நேரங்களில் அவர் மரித்து போனார். அப்ப ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை ஒரு பக்கம் ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற ஜனங்கள். இன்னொரு பக்கம் நம்பிக்கையற்று இருக்கிற ஜனங்கள். நாம எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. 2வது உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. நமக்கு பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள் நமக்கு வரும். அந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையா இருக்கிறோம். வியாதி வருதா? பொறுமையா இருக்கணும். பலவீனம் வருதா? பொறுமையா இருக்கணும். அந்த உபத்திரவத்தை கடந்து போகிற பலனை, கடந்து போகிற சத்துவத்தை, கடந்து போகிற ஆசீர்வாதங்களை தேவனிடத்துல கேட்கணும். உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க பழகிட்டோம்னா, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறத போல, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இதனால என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய பிரமாணங்களை உபத்திரவ கட்டத்துல தான் அவருடைய பிரமாணங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய நன்மைகள் இந்த உபத்திரவ காலத்துல தான் நாம் இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரவும், அவரோடு கூட நல்ல நெருங்கின ஐக்கியம் கொள்ளவும், அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் அது ஏதுவாக நமக்கு உதவி செய்யும். இத நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம மறந்துடுறோம். சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னா, உபத்திரவமா? ஐயையோ! யாருக்குப்பா இந்த உபத்திரவம் வேணும்? ஒரு அம்மா அப்படிதான் வந்து சொல்லுச்சு, "பாஸ்டர், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் நான் பண்ண தப்பு அதான். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். பாருங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. இவ்வளோ போராட்டம் வந்துருச்சு. இவ்வளோ நெருக்கடி வந்துருச்சு." சொன்னேன், "இவ்வளோ நாள் நீங்க ஜெபம் பண்ணல. இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார். அதை கிளியர் பண்றதுக்கு மறுபடியும் 1 மணி நேரம், மறுபடியும் டெய்லி நீங்க 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க, 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 கொடுக்க ஒவ்வொன்னாய் கர்த்தர் மாற்றுவார். ஒவ்வொன்னாய் மாற்றுவார்." ஐயய்யோ! அதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்ல பாஸ்டர். அப்ப சினிமா பாட்டு கேட்க தெம்பு இருக்கு. நாடகம் பார்க்க தெம்பு இருக்கு. மற்ற காரியங்களுக்கு தெம்பு இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்க தெம்பில்ல. ஒரு உபத்திரவம், ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனே சோர்ந்து போவது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், "விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஒன்று 30, 60, 100 பலன் கொடுத்தது. கற்பாறையில் விழுந்தது எழும்பினது. வெயில் ஏறின பின்பு அது தீர்ந்து போனது. முற்களுக்கு நடுவில் போடப்பட்டது. அது எழும்பினது. முற்கள் நெருக்கதினால அது பலன் கொடுக்க முடியவில்லை. வழி அருகே போட்டதை பறவைகள் கொண்டு போய் விட்டது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் பலன் கொடுத்தது." உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம். அதான் பவுல் முன்பே சொல்றார், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. 3வது சொல்றாரு, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க.
நாம ஜெபிக்கிற ஜெபத்துல உறுதியா இருக்கணும். சோர்ந்து போயிறக்கூடாது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் உறுதியான ஜெபமா இருக்கணும். அதுல தரித்திருக்கணும். ஒரு நேரம் நம்ம நேரம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்த தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த நேரத்த தொடர்ந்து தேவனுக்கு தரணும். இன்னைக்கு ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க வேதம் வாசிக்க, வாசிக்க, வாசிக்க ஆவியானவருடைய கிரியை நீங்க காண முடியும். அதனால தான் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். சும்மா ஏதோ நான் ஜெபிக்கிறேன், கடமைக்காக ஜெபிக்கிறேன், சின்ன ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்த நான் அள்ளிறணும். கிடைக்காது. நம்ம நெறைய பேர் என்ன தெரியுமா நெனப்பு வச்சிருக்கோம்? ஒரு சின்ன ஜெபம் பண்ணா பெரிய ஆசீர்வாதத்த நம்ம அள்ளி கொண்டு போயிரலாம். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. அந்த ஜெபத்துல நீங்க உறுதியாய் தரித்திருக்க, தரித்திருக்க, தரித்திருக்க ஆண்டவருடைய செயல்கள நீங்க பார்க்க முடியும். அப்ப நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறோம். உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோம். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பதில் தான் பல போராட்டங்கள் வரும். அப்பதான் உப்பு இல்லன்னு வரும். அப்பதான் பருப்பு இல்லன்னு வரும். அப்பதான் அரிசி இல்லன்னு வரும். அப்பதான் எண்ணெய் இல்லன்னு வரும். அப்பதான் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு வரும். இந்த ஜெபிக்க மட்டும் நம்மை விட மாட்டாரு. பாருங்க சமீபத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்றோம். ரெகுலரா நாங்க ஜெபிக்கிற அந்த நேரம், அந்த நாள்ல நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சில ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டா ஜெபிக்கிற நேரத்துல நம்ம ஃபோன் எடுக்க முடியாது. கட் பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு. என்ன எமர்ஜென்சின்னு கேட்டா, சும்மா தான் பாஸ்டர் அப்படின்னா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்முடைய ஜெபத்தை கெடுக்க இப்படி பிசாசு நெறைய வேலை பார்ப்பான். ஆனா நம்ம ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம் இருக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் நம்ம செவி கொடுக்கக்கூடாது. அடிக்கிறாங்களா? அடிச்சுட்டு போங்க. ஃபோன் மேல ஃபோன் அடிக்குதா? அடிங்க. முடிஞ்சதுக்கப்புறம், ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த மிஸ்டு கால பார்த்து என்னன்னு கேட்டுக்கலாம். நீங்க அப்படி பழகி பாருங்களேன். தேவ சமூகத்துல நீங்க உறுதியை தரித்திருந்து பழகி பாருங்க. ஆண்டவர் செய்ற அற்புதத்த நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் செய்ற நன்மைகள நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் செய்கிற பெரிய மேன்மைகள நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த காலை வேளையில 3 விஷயத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். 3 விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பிக்கையில, உபத்திரவத்துல, ஜெபத்துல. அப்ப நாம இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாய், ஜாக்கிரதையாய், கவனமா இருப்போமேயானால், நம்முடைய வாழ்வில் சத்துரு எந்த விதத்துல உள்ள வந்து பூந்து நம்மளை சேதப்படுத்தவோ, குறைவுபடுத்தவோ, நெருக்கடி கொடுக்கவோ, பிரச்சனை பண்ணவோ அவன் முற்பட்டா அவனால் மேற்கொள்ள முடியாது. காரணம் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையான கரம் நம் மேல் இறங்கி இருக்கும். தேவ தூதர்களும் நம்மை சூழ்ந்து பாளையம் இறங்கி இருப்பார்கள். அவருடைய எந்த தந்திரமும் பலிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து எச்சரித்து நம்மை அழகாய் நடத்துவார். அதனால் இந்த காலை வேளையில இந்த காரியத்தில் கவனம் வைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த தியானத்தின்படி உபத்திரவத்தில் நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்கவும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கவும் எங்களுக்கு கிருபையும் தயவையும் நீர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை அழகாய் வழிநடத்தி உங்க நாமத்தை உயர்த்துங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஜீவன் இறங்கி வரட்டும், உம்முடைய பலன் இறங்கி வரட்டும்.
சோர்வின் ஆவிகள் விலகட்டும். பலத்தினால இடை கட்டுங்க. எந்தெந்த காரியத்தில் அவர்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருந்தார்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி அற்புதங்களினாலும் அடையாளங்களை நிரப்பி உங்க நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆம்.